தோல்வியடைந்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவதால் எந்த பயனும் இல்லை எனவும் வழக்கிலிருந்து தப்புவதற்காகவே அவர்கள் ஒன்று சேர்ந்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பிரதம செயலாளர் லயனல் போவகே எழுதிய விமுக்தி கீ நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா, தேசிய மக்கள் சக்தியின் பிரதம செயலாளர் டாக்டர் நிஹால் அபேசிங்க, முன்னிலை சோசலிச கட்சியின் பிரதம செயலாளர் குமார் குணரத்னம், அக்கட்சியின் புபுது ஜாகொட உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் சிரேஷ்ட இலக்கியவாதி சூலானந்த சமரநாய்க்கு, பிரகீதிகா ஜெயசேகர் ஆகியோர் உரையாற்றினர். இல்லை, எங்களுக்கு எந்த சவாலும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் மாறத் தயாராக இல்லை. பழைய அரசியல், பழைய கருத்துக்கள், அதில் நான் நினைக்கின்றேன். அங்கே வந்தவர்களில் சிலருக்கு வழக்குகள் உள்ளன. வழக்கில் இருந்து தப்புவதற்காகவும் அவர்கள் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். ஆனால் நான் நினைக்கின்றேன், அவர்கள் ஒன்று சேர்ந்த எந்த இடத்திலாவது நாட்டை மாற்றுவதற்கான ஒரு வேலை திட்டமோ அல்லது முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு வேலை திட்டம் பற்றியோ பேசப்படவில்லை. அந்த ஒன்று சேர்ந்த அனைவரும் பேசுவது தங்களது சொந்த பிரச்சனைகளை பற்றியல்லவா? வழக்குகளில் இருந்து தப்புவது எப்படி, மீண்டும் அதிகாரத்துக்கு வருவது எப்படி, அது தொடர்பிலேயே கலந்துரையாடினார்கள். அவர்களின் தற்போதைய தேவை எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றுவதாகும். எனவே ஒன்று சேர்ந்து அரசியல் செய்ய அவர்களுக்கு ஆர்வம் உள்ளது. தனித்தனியாக வந்து எதனையும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கலாம். அரசியல் ரீதியாக பார்த்தால் அவர்கள் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒன்று சேர்வதை தவிர வேறு வழி இல்லை. அதனாலேயே அவர்கள் ஒன்றிணைந்து வருகின்றார்கள்.